பாட்டி ஏன் இப்படி இருக்காங்க கார்த்தி? பாவம் கண்மணியோட அம்மா இப்படியே அவமானப்படுத்துவாங்க? நீ இப்பதானே இந்த வீட்டுக்கு வந்திருக்க, அதான் உனக்கு இதெல்லாம் புதுசா ஷாக்கா இருக்கு. பாட்டிக்கு அவங்க கௌரவம் தான் முக்கியம். அத என்னைக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்க? காசு இருந்தா கௌரவம், காசு இல்லைன்னா கீழ்த்தனமா? நம்ம ஏதாச்சும் செய்யணும் கார்த்தி. நம்ம என்ன பண்ண முடியும்? கண்மணி, நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லுவேன், ஆனா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. நீங்க சீர்தட்டு வைக்கிறதுக்கு எவ்வளவு ஆகும்னு சொன்னீங்கன்னா அந்த பணத்தை நாங்க கொடுத்துடுறோம். நீங்க அதை வச்சு உங்க அம்மா கிட்ட தீபாவளிக்கு சீர் வைக்க சொல்றீங்களா? இல்ல வேண்டாம் பவி, அதெல்லாம் முடியாது. இது சரியா வராது, விட்டுருங்க ப்ளீஸ். நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தானே விரும்புறோம். உன் நல்ல மனசு எனக்கு புரியுது, ஆனா என் தன்மானம் இதுக்கு இடம் கொடுக்காது பவி. இதுக்கு நானே எங்க அம்மா கிட்ட பணம் கொடுத்து சீர் வைமான்னு சொல்லுவேனே, ஆனா எங்க அம்மா அதை வாங்க மாட்டாங்க. உன் நல்ல மனசுக்கு நன்றி, ஆனா என்னால இதை ஏத்துக்க முடியாது. தப்பா எடுத்துக்காத. அம்மாக்கு போன் பண்ணங்க, அவங்க போனை எடுக்கவே இல்ல. பாட்டி அவங்கள எவ்வளவு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. எப்படிங்க அவங்க நிம்மதியா தூங்குவாங்க? நான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டாமா? நடந்த எல்லாத்தையும் மறந்துட்டு காலையில நம்ம 2 பேரும் எழும்பி உங்க வீட்டுக்கு போறோம். எதுக்குங்க? தல தீபாவளி பொண்ணு வீட்டுல தானே கொண்டாடுவாங்க. நம்ம வாழ்க்கைய நாம தான் சந்தோஷமா வாழணும். இப்போ கண்மணி ஹாப்பியா? செம ஹாப்பிங்க. இவ்ளோ அன்பா நடந்துக்கிறாரு என்கிட்ட, இவ்ளோ சந்தோஷமா பேசுறாரு. ஆனா வெளியில சொல்ற மாதிரி இது எல்லாமே அவரு அம்மாக்காக தான் பண்றாரோ? பார்த்தா அப்படி தெரியலையே. அக்கா, நம்ம பஸ்ல போகாம ஆட்டோல போலாம்ல? வட்டிக்கு பணம் வாங்கினதுல மிச்சம் எவ்வளவுமா இருக்கு? 170 ரூபாய். இதுல ஆட்டோக்காரன் வருவானா? நம்ம சக்திக்கு என்ன முடியுமோ அதை மீறிதான் நம்ம சீர்வரிசை பொருள்லாம் வாங்கியிருக்கோம். யாராச்சும் கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். இங்க பாருமா, பேசுறது கேக்குதா? இங்க பாரு, கவனமா ரோட கிராஸ் பண்ண கூடாதாமா? இந்தமா தண்ணி குடி. ஆமா, நீ எதுக்காக இங்க வந்தமா? ஒரு வேற விஷயமா இங்க வந்த? சரி, நீ பாத்து போ. நீங்களாம் இப்ப எங்க போறீங்க? இது என் பொண்ணுக்கு தல தீபாவளிமா, அதான் சீர் வச்சுட்டு மாப்பிள்ளையும் பொண்ணையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு போயிட்டு இருக்கோம். நாங்க சீர் எடுத்துட்டு போறது இது 2வது தடவை. இந்த வாட்டியாச்சும் ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களான்னு தெரியல. ஏன், என்னாச்சுமா? என்ன பிரச்சனை? நீங்க என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்கம்மா.